ஓகே. எத்தனை மணிக்கு டெலிவரி எடுத்துக்கிறீங்க சார்? அப்படிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ, யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார். ஆமா, உங்களுக்கு 5 மணிக்கு தான் டெலிவரின்னு சொல்லியிருந்தோம் சார். வாங்க சார். ஓகே, தேங்க்யூ. கலா, come in. கூப்பிட்டீங்களா சார்? இப்ப நாம ஆபீஸ் விஷயமா வெளியே போறோம். சாரி சார், இன்னைக்கு ஆபீஸ் டைம் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு வேணா போலாம் சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். ஓ எஸ், தாராளமா போங்க. ஆனா நாளைக்கு நீங்க வேலைக்கு வர வேண்டாம். என்ன சொல்றீங்க? ஓகே கலா, இன்னைக்கு யாரை கூட்டிட்டு போறனோ அவங்கள தான் நாளைக்கு உங்க சீட்ல உட்கார வைக்கணும். ஏன் நின்னுட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க? அப்படியே உங்க கையால ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அப்போ நீங்க வீட்டுக்கு போகல, என் கூட தான் ஆபீஸ் விஷயமா வெளியே வரீங்க. வாங்க போகலாம். என்னங்களை ஆச்சரியமா பாக்குற? சரி, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அட, இத போய் நான் சொல்லியா தெரிஞ்சுக்கணும்? ஏன் தெரிஞ்சுக்க தானே போறேன். அட, அப்படி ஒதுங்கி நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. கொஞ்சம் இப்படி வாங்க. படிச்ச பொண்ணா இருந்துகிட்டு இப்படி முட்டாளா இருக்கீங்களே. ஐயய்ய, சும்மா அழுது டைம் வேஸ்ட் பண்றீங்க. டூ பேட். இங்க நடந்தது என்னன்னு நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். வீணா இதை போய் வெளியில சொல்லி உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் இது ஒரு டைம் பாசிங் தான். ஓகே? கலா, பணத்தை படி. இந்த மாதிரி எப்பெல்லாம் ஆபீஸ் விஷயமா என் கூட வரையோ அப்பெல்லாம் இதே மாதிரி ஓட்டி வாங்கிக்க. டோன்ட் வரி, அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட். ஓகே? சார், கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம்? என் மேல அவ்வளவு பயம் இருக்குல்ல உனக்கு? உங்க மேல உள்ள பயத்துல நீங்க பண்ண தப்ப உங்க அப்பா கிட்ட இருந்து சொல்லாம விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க. அவர் எங்களுக்கு வேலை கொடுத்து உதவுற தெய்வம். அவருடைய மக அழிஞ்சு வீணா போயிடக்கூடாதுன்னு தான் நான் நீங்க பண்ண தப்ப மறைச்சிட்டேன். எங்களுக்கு வேலையா இருந்து பாதுகாப்பு தர வேண்டிய நீங்களே எங்களை எப்படி மேஞ்சா நாங்க எங்க சார் போறது? இதையெல்லாம் தாங்கிட்டு நான் ஏன் இங்க வேலை செய்யறேன்னா, என்னை நம்பி உள்ள 2 ஜீவன்களுக்கு நான் சோறு போட்டாகணும். சார், இனியாவது என்னோட நிலைமைய தயவு செஞ்சு வேற எந்த பொண்ணுக்கும் ஏற்படுத்தாதீங்க. நீ காலேஜ் கிளம்ப.
கலா, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்ல ஒரு பார்சல் வரும். அதை ராமனை விட்டு கலெக்ட் பண்ணிக்க. ஓகே? ஹலோ. எஸ், சொல்லுங்க சார். அப்படிங்களா? அந்த ரேட்டுக்கு தான் சார் என்னால் கொடுக்க முடியும். நேரில் வாங்க சார், பேசிக்கலாம். அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன விஷயம்? நான் ஒரு கேப்ரா டான்சர். விசிட்டிங் கார்டை கொடுத்து என்ன இங்க வர சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை வேணுமா? ஒரு கேப்ரா டான்சர் வேலை கேட்டா வருவாங்க. இது கூட தெரியாம எப்படி சார் நீங்க பெரிய மனுஷனா நீங்க? I say you get out. போடி வெளியே. வாங்க. உனக்கெல்லாம் அறிவே இருக்காத? நீங்க எல்லாம் என்னத்தையா சாப்பிடுறீங்க? சும்மா சத்தம் போடாதீங்க. வேணா இன்னொரு முறை கூட்டி போங்க, இல்ல உங்க பணத்தை வாங்கிட்டு போங்க. உங்களை ஒருத்தரை நம்பி நாங்க இல்ல, 1000 பேர் இருக்காங்க எங்களுக்கு. இன்னைக்கு அனுப்ப வேண்டிய சரக்குலாம் பில் ரெடி பண்ணிட்டியாமா? உடனே அனுப்பணும். அனுப்பிட்டாரு. இதுக்கு முன்ன எங்க இருந்த? ஆபீஸ்ல தான் இருக்கேன் டாடி. நீயும் உன் ஃப்ரெண்டும் பொண்ணுங்களோட மாடியில பேசிக்கிட்டு இல்ல? டாடி, நீங்க என்ன குற்ற உணர்வோட பாத்தீங்கன்னா நான் குற்றவாளி. எது பண்ணாலும் வாழ்க்கையில உருப்படணுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு செய்ய. நில்லுடா. என்ன டாடி? ஏண்டா வயிற்றுக்கு என்னதான் சாப்பிடுற? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நீ எல்லாம் எனக்கு பிள்ளைய பிறந்து ஏன்டா மானத்தை வாங்குற? எங்கேயாவது போய் செத்து தொலைடா. என்ன நடந்து போச்சுன்னு இப்படி திட்டுறீங்க? அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன்? ஏண்டா இதுக்கு மேல என்னடா தப்பு பண்ணணும்? அந்த பொண்ணு கலா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா. அந்த பொண்ணு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அவகிட்ட உன் அண்ணன் மாதிரி தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்க. இனிமே இது மாதிரி ஏதாவது தப்பு பண்ணேன்னு கேள்விப்பட்டேன், பெத்த மகன் கூட பார்க்காம வெட்டி போட்டுருவேன். ஏய், போடா உள்ள. மச்சான் எழுந்துடா. ஏய், என்னங்கடா? முதல்ல நீ எழுந்து வாடா சொல்றேன். மச்சான், எதுக்குடா என்ன கூட்டு வர சொன்ன? எதுக்குடா கூட்டு வந்தீங்க? சஸ்பென்ஸ். சொல்லுங்கடா டே. மச்சான், நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல கேபரே டான்ஸ் நம்ம 3 பேருக்கு ஸ்பெஷல் ஷோடா. இவ்வளவு காலையிலயா? ஆமா, இப்போ நாம எல்லாரும் கெஸ்ட் ஹவுஸ் போறோம். ஏய், இருக்குடா வரேன். வாங்க சார், வாங்க. மச்சான், இவர்தான் நம்ம இன்டர்நேஷனல் புரோக்கர். இவருக்கு தெரியாத நாடு கிடையாது, தெரியாத மாநிலமும் கிடையாது. சார், உங்களுக்கு தான் சார் முதல் ஷோ, ஸ்பெஷல் ஷோ. ஏதாவது பார்த்து போட்டுக்கோங்க சார். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஆரம்பிக்க சொல்லுங்க.